வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். மே 1ஆம் தேதி முதல் சமையல் எரிவாயு வாங்குவதில் புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. வாருங்கள் அந்த விதிமுறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர்களை முன்பதிவு செய்யும் முறை, அதனை விநியோகிக்கும் முறைகளில் புதிய விதிமுறைகள் மே 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாட்டால் ஏற்கனவே சிலிண்டர் முன்பதிவில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மே 1ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வருகிறது. ஈரான் அமெரிக்க போர் தொடங்கிய பிறகு வீட்டு உபயோக சிலிண்டர் விலைகள் ரூபாய் 60 வரை உயர்ந்தது. வணிக சிலிண்டர்கள் விலை 3 முறை உயர்த்தப்பட்டது. அதாவது ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ரூபாய் 196 முதல் ரூபாய் 218 வரை நகரங்களுக்கு ஏற்ப விலை உயர்த்தப்பட்டது. அதாவது ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்து அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்ய நகரங்களில் குறைந்தபட்சம் 21 நாட்கள் என்று இருந்தது. தற்பொழுது அந்த நடைமுறை மாற்றப்பட்டு 25 நாட்கள் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. கிராம பகுதிகளில் இது 45 நாட்கள் வரை உயர்த்தப்படுகிறது. ஏற்கனவே ஓடிபியை அடிப்படையாக வைத்து சிலிண்டர் விநியோகம் தற்காலிக அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. இது இனி நிரந்தரமாக மாற்றப்படும். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோர் ஆதார் அடிப்படையில் பயோமெட்ரிக் சோதனையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதுவரை வாடிக்கையாளர்கள் தங்களது அடையாளத்தை உறுதி செய்யாவிட்டால் அவர்களுக்கு eKYC அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே பயோமெட்ரிக் உறுதி செய்தவர்கள் மீண்டும் அதனை உறுதி செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உஜ்வாலா திட்ட பயனாளர்கள் மட்டும் ஒவ்வொரு நிதியாண்டின் தொடக்கத்திலும் பயோமெட்ரிக் உறுதி செய்து கொள்வது அவசியமாக மாற்றப்பட்டுள்ளது. சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்தி விரைவில் குழாய் மூலம் எரிவாயு விநியோகத்தை உருவாக்க மத்திய அரசு முயன்று வருகிறது. அவ்வாறு குழாய் மூலம் எரிவாயு சேவை பெறுவோர் சிலிண்டர்களை திரும்ப அளிக்க அறிவுறுத்தப்படுகிறது. போர் தொடங்கியதிலிருந்து வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகம் சீராக இருக்க மத்திய மாநில அரசுகள் முன்முயற்சி செய்து வருகின்றன. ஆனால் நாளுக்கு நாள் சிலிண்டர் விற்பனையிலும் சிலிண்டர் விநியோகத்திலும் ஏற்படும் இந்த மாற்றங்கள் மக்களுக்கு பெரும் சிரமத்தை தந்து கொண்டிருக்கிறது.